எங்கள் வீட்டில் ஈவினிங் வேறு ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன செய்யலான்னு யோசனை பண்ணும்போது தான் வீட்டில் பிரெட் பேக்கெட் இருந்தது. சரி, இதை வச்சு பீஸா செய்யலாமே அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்காக ஒரு பிரெட் துண்டு எடுத்து அது மேலே நான் பீஸா சாஸ் தடவிட்டேன். இப்போ இதில் நான் துருவி வச்சுருக்க மொசரல்லா சீட்ஸ் போடுறேன். இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பீட்சா, அதனால் நான் இன்றைக்கி ப்ரெட்டில் வச்சு செஞ்சுருக்கேன். நான் ஆல்ரெடி கோதுமை மாவில் எப்படி பீஸா செய்யணுங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ மொசரல்லா சீஸ் போட்டோன்னே அது மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் வைக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கேப்சிகம் வச்சாச்சு. இப்போ இது மேலே நான் பேபிகார்ன் வைக்க போகிறேன். பேபிகார்னெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அது வேறு ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலே நான் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயில் இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு வச்சாச்சு. இப்போ இது மேலே மறுபடியும் மொசரல்லா சீஸ் வச்சாச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம தோசைக்கல்ல வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருந்தால் போதும். நம்மளோட பீஸா ரெடி ஆயிரும். பாருங்கள், சீஸில் உருகி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. பார்க்குறதுக்கு பாருங்கள், எல்லா சீஸும் உருக்கி அப்படியே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடணும் போலவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.